தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, யூதாவின் சிறப்பு. யோசேப்பை அறியாத பார்வோன் யாக்கோபின் பிள்ளைகளை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பை அறியாத பார்வோன் என்று சொல்லும் போது இது யோசேப்பின் மரணத்துக்கு பின்பு நடக்கிற சம்பவங்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு 17வது வயதிலே தன் சகோதரர்களால் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான். 30வது வயதிலே அவர் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். எனவே 13 வருஷம் போத்திபாரின் வீட்டிலும் சிறைச்சாலையிலும் அவர் வேதனை அனுபவிக்கிறார். யோசேப்பு 110 வருடம் உயிரோடு இருக்கிறார். எனவே 30வது வயதிலிருந்து 110வது வயது வரைக்கும் 80 ஆண்டுகள். எனவே இதன் பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை ஒடுக்க அவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். யோசேப்பை அறியாத பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருவதன் காரணம் என்னவென்றால், அவர்கள் பலசாலிகள், அவர்கள் பெருகினால் இவர்களை முறியடித்து விடுவார்கள் என்ற பயம்தான் அதற்கு காரணமாக இருந்தது. எனவேதான் அவன் ஆண் பிள்ளைகளை குறிவைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் படுத்தின பாடு எப்படி இருந்தது என்றால், அவர்கள் கூக்குரலை நான் கேட்டேன், பார்த்தேன், கண்டேன் என்று தேவனே சொல்லக்கூடிய அளவிலே அது இருந்தது. எனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் நிறைவேற்றும்படியாக எண்ணினார். எனவே முச்செடியின் நடுவிலே மோசேக்கு அழைப்பு ஏற்படுகிறது. மோசே தன்னை குறித்து அவன் சொன்ன பலவீனத்தினால்தான் அவன் சகோதரனாகிய ஆரோனும் அங்கு வரக்கூடிய செயல் ஏற்படுத்தப்படுகிறது. எனவே எகிப்திற்கு விரோதமான வாதைகளை தேவன் அனுப்புகிறார். 9 வாதைகள். இந்த 9 என்ற எண்ணானது தாத்தா என்கிற குமாரத்தி அட்டை கொண்டு திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு என்பதில் இது அடங்குகிறது. இந்த 9 எதிரான வாதைகள் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்யவில்லை. ஆனால் 10வதாக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக வரக்கூடிய வாதையினால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்த உண்மைகள் அது நித்திய கட்டளை என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வருடம் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்ற கட்டளையானது மோசேயின் மூலமாக தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை முழுமையாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கினது இந்த பஸ்கா தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது இந்த 12 கோத்திரங்களும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, யூதாவின் 5வது தலைமுறையாக நாகசோனும் விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்திற்கு வருகிறார். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே காணப்படும் பாரேஸ் எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டு பாரேஸ், எஸ்ரோன், ராம், அமினதாப், நாகசோன் என்ற 5 தலைமுறைகளும் எகிப்திலே சந்திருக்கிறார்கள். என்னாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 3-4 வசனங்களிலே வனாந்தரத்திலே நாகசோன் சேனாபதி என்ற இடத்திலே 1,00,000க்கு மேலான இராணுவங்களை வைத்து முதலிடத்திலே அவர் காட்சியளிக்கிறார். எனவே எதிர்காலத்திலே யூதா ஒரு மேன்மைக்குள் கொண்டு வரப்படுவதற்கு இது ஒரு அடிஸ்தானமாக இருக்கிறது, அதாவது அஸ்திவாரமாக இருக்கிறது. யூதா கோத்திரத்துக்காலே மோசேயை அனுப்பின நாளிலே உள்ள பலன் இன்னும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி மலைநாட்டை தனக்கு கேட்டு வாங்கினார். அது மாத்திரமல்ல, எனவே பிதாக்களின் சுதந்திரமாகிய எப்ரோன் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே கானானியரை முறியடிக்கும்படியாக யூதா எழுந்து புறப்பட கடவன் என்று கட்டளையும் பிறப்பிக்கப்படுகிறது. காலேபின் தம்பியாகிய ஒத்தினியேல் தான் முதல் நியாயாதிபதியாக பதவியேற்கிறார். அதன் பின்பு 40 வருஷ காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதலுக்குள் செல்லுகிறார்கள். அதன் பிறகு பல நியாயாதிபதிகள் அவர் பதவியேற்கிறார்கள். இறுதியாக சாமுவேலும் நியாயாதிபதியாக பதவியேற்கிறார். சாமுவேலின் காலத்திலே பெலிஸ்தியர்கள் தலையெடுக்க முடியவில்லை. எனவே பெலிஸ்தியர்களை முழுவதும் முறியடிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவர் கையிலே இருக்கிறது. அந்நாளின் ஜெபத்தினாலே சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் என்ற இடத்திலே நாம் சாமுவேலை காணலாம். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக விளங்கினார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் சாமுவேலை குறித்து நற்சாட்சியம் பகிர்கிறார்கள்.
இஸ்ரவேலர் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்ட பாவம் அனைத்து பாவத்திலும் மிகவும் அழிவுக்குரிய ஒரு பாவமாக வெளிப்படுகிறது. சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினேன் என்ற இடத்திலே ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டப்பட்டு புறஜாதிகளாகிய நாம் ஒட்ட வைக்கப்படுகிறோம். எனவே யூதனாகிய நாகசோன் சல்மோனை பெற்றெடுக்கிறார். சல்மோன் ராகாபின் மூலமாக போவேசை எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே பெற்றெடுக்கிறார். எனவே இவர்கள் இருவரும், அதாவது சல்மோன் ராகாபின் மூலமாக போவாசை பெற்றெடுத்து எப்ராத்தா என்ற இடத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். சல்மோன் ராகாப் மூலமாக பெற்ற போவாஸ் கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல உயர்ந்த பாடமாக திகழ்கிறார். நகோமியோடு உயிருக்கு உயிராய் இருந்த மருமகளாகிய ரூத் தியாகமும் உண்மையும் உள்ளவளாய் ஒரு திருமகளாய் அவர் காட்சியளிக்கிறார். போவாசின் உள்ளம் நிறைந்த ரூத் முந்தின நற்குணம் பிந்தின நற்குணம் என்ற ஒரு சாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அவள் சிறப்பு பெற்றாள். நெருங்கின உறவின் முறையான் நிலத்தை வாங்கதான் பொருளை வாங்கதான் விரும்பினானே ஒழிய அவன் பிள்ளை பேரற்ற மக்லோனின் பேரை நிலைநிறுத்த விரும்பவில்லை. நகோமி ரூத்தின் அற்பமான வாழ்க்கை அவனுக்கு ரூத்துடைய ஒரு அற்புதமான வாழ்க்கை அவனுக்கு அற்பமாக காட்சியளிக்கப்படுகிறது. சந்தானம் உண்டாக்கப்பட வேண்டும் என்ற தேவனின் கட்டளையை நிறைவேற்றின போவாஸ் ரூத் இருவரும் எப்ராத்தா பெத்லஹேம் என்ற இடத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் புகழ்ச்சியோடும் பாக்கியமும் அடைகிறார்கள். எனவே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார் என்ற தீர்க்க தரிசனத்திற்கு இங்கு ஒரு அஸ்திபாரத்தை நாம் காணலாம். இங்கே ஒரு அடிஸ்தானத்தை நாம் காணலாம். எனவே போவாஸ், ஓபேத், ஈசாய், தாவீது என்ற தலைமுறையிலே எப்ராத்தா பெத்லகேமின் சிறப்பை நாம் காண்கிறோம். மீகா தீர்க்க தரிசனம் 1000 ஆண்டு அரசாட்சி நிறைவேறுதலாக இருந்தாலும் அதற்கு முன்பே தாவீது ராஜாவினாலே அது நிறைவேறப்படுகிறது. எனவே நம் வாழ்வில் நிறைவேற இந்த யூதாவின் சிறப்புக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.